எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, எல்லாரும் லவ் படம் எடுப்பாங்க, ஹாரர் படம் எடுப்பாங்க, த்ரில்லர் படம் எடுப்பாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம ஜேர்னலிஸ்டா இருந்து வரும்போது நமக்கு ஒரு சிக்னேச்சர் வேணும்ல. ஸோ அந்த சிக்னேச்சருக்காக, ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஒரு ஆவணப்படத்தை, அதுவும் யாரும் தொடாத ஒரு பக்கத்தை நாம புதுசா ட்ரை பண்ணுவோம்னா, ஆனா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ஆம் தேதி, அதுவும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த மாதத்தினுடைய 30ஆம் தேதியில பாத்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள், ஒரு 27ஆம் தேதியில ஆரம்பிக்கும், 30ஆம் தேதி வரைக்கும் பரபரப்பா மதுரையே வந்து அப்படி பரபரப்பா இருக்கும். தென் மாவட்டம் முழுக்க இருந்து, தென் மாவட்டம் மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் பல இடங்கள்ல இருந்தும் அங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் தேவர் கம்யூனிட்டி, அதை தாண்டி எல்லாருமே வருவாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு ஏகப்பட்ட பேர் அங்க வருவாங்க. ஏன் வராங்க? கடவுளாக பார்க்கப்படுகிற ரேஞ்சில எம்ஜிஆரை வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா எம்ஜிஆருடைய மறைவு அப்ப பார்த்து பயங்கரமான கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு எம்ஜிஆர் நினைவிடம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வரும், வேடிக்கை பார்க்கும், போகும், அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அது ஒரு கண்டினியூஸா லட்சக்கணக்கில் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வேற எந்த தலைவருக்கும் இல்ல. ஈவன் கருணாநிதி எடுத்துக்கிட்டாலும் அதான், ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாலும் அதான். சோ நீங்க சொல்ற அந்த பசும்பொன் அந்த தேவர் வரலாறு ஆவணப்படம் வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ண பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு பஷீர் அவர்கள் தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஒரு படத்தை அறிவிக்கிறார். அவரே தேவர் மாதிரி வேஷம் போட்டுன்னு விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஏவிஎம்ல தான் ஆபீஸ் போட்டிருந்தாங்க. என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, அரவிந்த்ராஜ் இயக்கத்துல தான் அது வருது. அப்ப என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, நான் அவனும் போயிருந்தேன். அங்க போனா வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் மேல பேசினாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால வரலாற்று விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறுதலாகவோ அல்லது விடுபட்டு விஷயத்த நீங்க மிகைப்படுத்திட்டாலோ அது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. இன்னொரு விஷயம் மிக குறிப்பா ஏன் இதை சொல்ல வரேன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை வரலாறை தொட்டிங்கன்னா 2 பெரும் நபர்களை குறிப்பிடாம அந்த வரலாற்றை கடந்து போகவே முடியாது. இங்க தேவர் மாதிரி வேஷம் போடுறாரு. அப்படி வேஷம் போட்டு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அம்பேத்கருடைய வரலாறை எடுக்க போறேன்னு அறிவிச்சாரு. அப்புறம் அவங்க மகள் வந்து வேலுநாச்சியார்னு சொல்லி அறிவிக்கிறார். இது எல்லாமே கமர்ஷியலாக திட்டமிட்டு பணம் சம்பாதிக்கும் நோக்கோடு மட்டும்தான் இப்படி எல்லாம் அறிவிப்புகள் வருது தவிர இதுல எந்த பொது நோக்கும் கிடையாது. மக்களுக்கு அதனால என்ன நல்லது சொல்ல போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரும் தேவர் படத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமா ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு எடுத்த திரு கோடங்கி ஏப்ரஹாம் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. சூப்பர். நல்லா இருக்கீங்களா? ஆமா. சரி, நீங்க வந்து ஒரு 2007 வந்து ஒரு படம் பண்ணீங்க, தேவர், அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு ஆவண படம் பண்ணீங்க. அது தியேட்ரிக்கல் ரிலீஸும் பண்ணீங்க, புரியுதுங்களா? அது இப்பயும் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில தான் இருக்கு, அவங்க தான் ரைட். ஓகே, அது பண்ணீங்க, நல்லா பேசப்பட்ட ஒரு இதுதான். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த படத்தை வந்து ஒரு 3 வருஷமா அறிக்கை விட்டுனே இருக்கிறாரு. படம் போயிடுச்சுன்னு பூஜை போட்டாங்க, அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டுன்னுவாங்க, அப்புறம் இது அதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ சமீபத்தில் கூட 2 ஈவெண்ட் நடந்துச்சு அந்த படத்து, அதாவது தேசிய தலைவர் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த பஷீர் என்கிற விஜய் கார்த்திக் என்கிற பல பேர் ரைட், ஓகேங்களா? அவர் தான் அதில் உடைய கதாநாயகன். அந்த படத்தை வந்து இயக்குறது வந்து அரவிந்த்ராஜ் தான் இயக்குறாரு, ஓகேங்களா? ரைட்டு. அந்த படத்தோடைய போன ஒரு 8 மாதங்களோ 6 மாதங்களோ ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அங்கே தகராறு நடந்துச்சு. யாருக்குன்னா இயக்குனருக்கும் ஒரு ஆவண காப்பகம் ஆட்டம் வச்சிருக்காரு. யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பல விஷயங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வரும் திரு நவமணி அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார், மதுரையை சார்ந்தவர். அவருக்கும் இந்த இயக்குனர் அவங்களுக்கும் அப்பயே ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. ஏதோ சிலதெல்லாம் வந்து புனைவாக வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டதுன்ட்டு. திருப்பி இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்த போதும் இதே பிரச்சனை ஆச்சு. அவர் தான் அந்த பிரச்சனையை கூட்டினார், எல்லாமே ஆச்சு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நவமணி சார் சொல்றது என்ன? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சொல்ற அந்த விஷயம் வந்து நான் வந்து 2007 காலகட்டம். அப்போ வந்து தேவர் அவருடைய 100வது ஜெயந்தி, 100வது பிறந்த நாள். அப்ப குரு பூஜைக்காக நம்ம வந்து நான் பத்திரிகையாளராக இருந்து சினிமா துறைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கு வேணும். எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, எல்லாரும் லவ் படம் எடுப்பாங்க, ஹாரர் படம் எடுப்பாங்க, த்ரில்லர் படம் எடுப்பாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம ஜேர்னலிஸ்டா இருந்து வரும்போது நமக்கு ஒரு சிக்னேச்சர் வேணும்ல. ஸோ அந்த சிக்னேச்சருக்காக, ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஒரு ஆவணப்படத்தை, அதுவும் யாரும் தொடாத ஒரு பக்கத்தை நாம புதுசா ட்ரை பண்ணுவோம்னா, அப்ப நிறைய தலைவர்கள், தலைவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள், சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க, தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றினவங்க, தமிழுக்காக போராடினவங்கன்னு ஏகப்பட்ட பேரை வந்து
வரலாற்று படங்கள் எடுத்துட்டாங்க, சினிமா வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து காமராஜரை பார்த்தீங்கன்னா ஆவணப்படமாகவும் இருக்கு, சினிமாவும் இருக்கு. பெரியார் எடுத்துட்டீங்கன்னா படமா இருக்கு, அது நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ காந்தியை பத்தி எடுத்துட்டாங்க, அம்பேத்கரை பத்தி எடுத்துட்டாங்க, ஈவன் இந்திரா காந்தியை பத்தி கூட எடுத்துட்டாங்க. எல்லாரை பத்தியும் நிறைய நமக்கு தெரிஞ்ச எல்லா தலைவர்களை பத்தி படங்கள் வந்துருச்சு. ஆனா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ஆம் தேதி, அதுவும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த மாதத்தினுடைய 30ஆம் தேதியில பாத்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள், ஒரு 27ஆம் தேதியில ஆரம்பிக்கும், 30ஆம் தேதி வரைக்கும் பரபரப்பா மதுரையே வந்து அப்படி பரபரப்பா இருக்கும். தென் மாவட்டம் முழுக்க இருந்து, தென் மாவட்டம் மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் பல இடங்கள்ல இருந்தும் அங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் தேவர் கம்யூனிட்டி, அதை தாண்டி எல்லாருமே வருவாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு ஏகப்பட்ட பேர் அங்க வருவாங்க. ஏன் வராங்க அப்படின்ற கேள்விக்கு விடையே கிடைக்கல. இப்ப ஒருத்தருடைய மரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டை வந்து பல ஆண்டுகள் ஆண்டவர். அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் வந்து மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அடைமொழி, புரட்சி தலைவர் அடைமொழிலாம் இருந்துச்சு. கடவுளாக பார்க்கப்படுகிற ரேஞ்சில எம்ஜிஆரை வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா எம்ஜிஆருடைய மறைவு அப்ப பார்த்து பயங்கரமான கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு எம்ஜிஆர் நினைவிடம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வரும், வேடிக்கை பார்க்கும், போகும், அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அது ஒரு கண்டினியூஸா லட்சக்கணக்கில் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வேற எந்த தலைவருக்கும் இல்லை. ஈவன் கருணாநிதி எடுத்துக்கிட்டாலும் அதான், ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாலும் அதான். இன்னைக்கு மறைந்த தலைவர்களுடைய சமாதிகள் இருக்கு. அங்க டூரிஸ்ட் ஒரு 10 பேர் வருவான், 20 பேர் வருவான், 50 பேர் வருவான். அவரோட நினைவு நாள்ல ஒரு 100 பேர் வருவாங்க, அஞ்சலி செலுத்துவாங்க, போயிடுவாங்க. ஆனா தேவர் அப்படின்னு சொல்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த நினைவிடம் பசும்பொன்ல இருக்கு. இப்பவும் அக்டோபர் மாசம் அந்த 3 நாள் 27 ஆரம்பிச்சு 30 வரைக்கும் எங்க இருந்து இவ்வளவு கும்பல் வராங்க, கூட்டம் வருது, இங்க எப்படி வந்து ஒரு திருவிழா கணக்குல இருக்கும், எல்லா மக்களும் வருவாங்க, ஏன் வராங்க அப்படின்ற கேள்விக்கு விடை தேடும் முயற்சியாக தான் நான் அந்த பசும்பொன் தேவர் வரலாறுன்ற ஆவணப்படத்தை தொடங்கினேன். என்னோட கார்த்திக்னு சொல்லி நண்பர், அவர் தான் தயாரிச்சாரு. அப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் அதுக்காக ஒர்க் பண்ணோம். அப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு விஷயம் நேதாஜியோட ஒர்க் பண்ணியிருக்காரு, நம்ம இந்திய சுதந்திர விடுதலைக்காக இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு. காமராஜருடைய அடையாளமே இவர் தான், காமராஜரை அரசியல் அடையாளப்படுத்தினதே முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்ற நிறைய தகவல்களை மறைக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஆவணங்களா திரட்டி அது எல்லாத்தையும் நம்ம வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணோம். உலகத்திலேயே ஒரு ஆவணப்படம், இப்போ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 நிமிஷம் இருக்கும், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம் இருக்கும். பீகாரில் வெள்ளம், இப்படிதான் நம்ம வந்து தியேட்டர்கள்ல நம்ம ஆவணப்படத்தை பார்த்துருக்கோம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இப்போ என்ன, சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு டாக்குமெண்ட்ரி ஓடும், இல்லைன்னா இதை பயன்படுத்தாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதெல்லாம் நாட்டுக்கு கேடு, இதெல்லாம் வீட்டுக்கு கேடுன்னு ஏதோ சொல்லுவாங்க. இதுதான் டாக்குமெண்ட்ரியா பார்த்துருக்கோம். ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தையே முழு நேரமா காசு கொடுத்து தியேட்டர்ல போய் ஒருத்தர் பார்க்க போறான்னா இதுவரை உலகத்துல எங்கேயுமே இல்லை. நான் எடுத்த ஒரே ஆவணப்படம் தான் பசும்பொன் தேவர் வரலாறுன்றத 2008 ஏப்ரல் 4ஆம் தேதி தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணோம். அதை மக்கள் காசு கொடுத்து பார்த்தாங்க. அதுல 3 பாடல் வச்சிருந்தேன். விஜய் ஆண்டனி தான் இப்ப இசையமைப்பாளரா நடிகரா மாறிட்ட விஜய் ஆண்டனி தான் அப்ப எனக்கு அந்த பாடல்களுக்கு இசையமைத்து கொடுத்தாரு. ஜீவா சங்கர்னு ஒரு கேமராமேன், இப்போ அவர் இயக்குனரெல்லாம் மாறிட்டார், அவர் தான் கேமரா எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே ஒரு டெக்னீஷியனா, ரொம்ப டெக்னிக்கலா நம்ம நிறைய விஷயங்கள் அதை சவுண்டா வச்சிருந்தோம். அந்த படத்தை எடுப்பதற்கு, ஆவணங்களை திரட்டுவதற்கு எனக்கு மிக மிக முக்கியமாக பங்காற்றியது வந்து நவமணி. நீங்க சொன்னீங்க இல்லையா, VS நவமணி, அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். அவர் தான் வரலாற்று ஆய்வாளரா தேவருடைய எந்த சம்பந்தம், எது பாஸ்ட் ஆர் பிரசன்ட், இப்ப போய் ஃபிங்கர் டிப்ல அவர்கிட்ட இப்ப நம்ம கூட ரெஃபரன்ஸ் தேடி தான் சொல்லுவோம். ஆனா அவர் வந்து அப்படியே கண்டினியூஸா நிறைய விஷயங்களை அப்படியே உள்ள இருந்து கொட்டிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட நிறைய ஆவணங்களை எடுத்து தான் அந்த ஆவணப்படத்தை நம்ம உருவாக்கணும். நான் 2008 ஒரு ஆவணப்படத்தை நம்ம உருவாக்கினேன். அதுல நான் சொல்லி வந்த தகவல்களை, பெரும்பாலான தகவல்களை 2011ஆம் ஆண்டு மம்தா பானர்ஜி அப்ப ஜெயிக்கிறாங்க மேற்கு வங்கத்துல, அவங்க வந்து நேதாஜியோட ரகசியங்களை வெளியிட போறேன்னு அறிவிக்கிறாங்க. என்னடா ரகசியங்களை அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தா, நான் இங்க டாக்குமெண்ட்ரியில என்ன சொன்னனோ அதுல பெரும்பகுதி அங்க அறிவிக்கிறாங்க ரகசியம்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி இங்க யூஏ வாங்கிட்டேன் சென்சார்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேதாஜி வந்து சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 45வது வருஷம், 1945 வருஷம் இந்த தேதியில ஜப்பான் வான்வெளியில விமான ஏர் கிராஷ்ல செத்து போயிட்டாருன்னு நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம படிச்ச காலம் போயிட்டு இப்ப நம்ம ஆவணப்படத்தை இயக்க வந்த போது எனக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில அப்படி ஒரு வான்வெளியில ஒரு விபத்தை நடக்கல, அது திட்டமிட்ட வதந்தி, பரப்பப்பட்ட வதந்தி. அந்த காலகட்டத்தில் அப்படி கிளப்பி விட்டாங்க. அந்த டைம், இந்த இவர் சொன்ன அந்த டைம்ல, இவர் இறந்து போயிட்டார் நேதாஜின்னு சொன்ன டைம்ல, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ராமநாதபுரத்துல வந்து புலிச்சிக்குளம்னு ஒரு ஊர், கிராமம். அந்த கிராமத்துல தேவரோடு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோடு மாறு வேஷத்துல நேதாஜி தங்கி இருந்தார் அப்படின்றது இங்க எழுதப்பட்ட வரலாறாக இருக்கு. அவரை வாட்ச் பண்றதுக்காக அப்ப வாட்ச் டவர் அமைச்சாங்க. அந்த வாட்ச் டவர் எங்க போட்டாங்கன்னா நரிக்குடின்னு ஒரு கிராமம்.
அப்பெல்லாம் இப்பெல்லாம் நீங்க வயர்லெஸ் தான், அப்பவும் வயர்லெஸ். ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா தான் இருக்கும். மிக உயரமான இடத்துல போனதான் அது கிடைக்கும், டவர் கிடைக்கும். அப்படிலாம் அதனாலதான் வாட்ச் டவர். அப்ப அந்த வாட்ச் டவர்ல யார் இருப்பாங்கன்னா போலீஸ்க்கு வந்து காவல் காத்துட்டே இருக்கும், யாராவது அந்த ஊருக்குள்ள போறாங்களா வராங்களா. ஏன்னா நாங்க படப்பிடிப்புக்காக போன காலகட்டங்கள்லயே சரியான சாலை வசதியே கிடையாது. இப்ப நம்ம 2000 இருக்கோம், 2000 ஆண்டுகளை கடந்து வந்தா கூட இன்னும் பல கிராமங்கள்ல சாலை வசதியே முழுமையான சாலை வசதி இல்ல. மிக வருத்தமான விஷயம் தான். அப்படி நாங்க சாலை வசதி இல்லாத இடத்துல கூட போய் நாங்க வந்து அங்க கேமராவை வச்சுட்டு, ஏன்னா முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு. இப்ப நீங்க வந்து என்கவுண்டர்னு இப்ப நம்ம அந்த வார்த்தையை ரொம்ப சகஜமாயிடுச்சு, போலீஸ் என்கவுண்டர் அப்படின்னு. பட் என்கவுண்டர்ன்ற வார்த்தையே 30 வருஷமா தான் இருக்கு, புழக்கத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடு தான் சொல்லுவாங்க. போலீஸ் துப்பாக்கி சூடு முதல் முறையாக எப்ப நடத்தப்பட்டது அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா, டிஎன்பிசியில் கூட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் தெரியாது பல பேருக்கு, ஏன்னா மறந்துட்டாங்க அந்த விஷயத்தையே. அப்படி சம்பவம் நடந்ததுன்றத ரெக்கார்டுகளா நீக்கிட்டாங்க, தூக்கிட்டாங்க. ஆனா நான் அந்த ரெக்கார்டுகளா எடுத்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1957 செப்டம்பர் மாசம் 14 கீழத்தூள்னு ஒரு கிராமம், சாயல்குடி பக்கத்து கீழத்தூள்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 5 பேர், அந்த கிராமத்துக்குள்ள காலையில போலீஸ் போச்சு. ஏன்டா அந்த கிராமத்துக்குள்ள போலீஸ் போச்சு அப்படின்னா, அதை சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களையும் கலவரம் வெடிச்சு பரபரப்பா பயங்கரமா போயிட்டு இருக்கு. கலவரத்தை அடக்கணும். 13 சென்னையில இருந்து காமராஜர், அப்ப முதலமைச்சர் வந்து காமராஜர், அவர் சென்னையில இருந்து கிளம்பி மதுரைக்கு வரார். மதுரை சர்க்கியூட் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங், போலீஸ் மீட்டிங், கேமரா மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. சுத்தி மதுரையை சுத்தி பல இடங்கள்ல கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது கலவரத்தை அடக்கணும், என்ன செய்வீங்களான்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. காவல்துறை அதிகாரியா ஒருத்தர் டெப்டேஷன்ல வரவழைக்கிறாங்க. எங்க இருந்துன்னா கேரளாவில இருந்து. அவர் பேர் ரே. அந்த ரேன்ற அதிகாரி தான் வந்து கேரளாவில இருந்து டெப்டேஷனா வராதிங்க. இப்ப எப்படி நம்ம ஊர்ல வெள்ளத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றுட்டார். அவர் பேர் சொன்ன உடனே எல்லாரும் பதறுவாங்க, ஏன்னா அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம தாதா வீரமணியில ஆரம்பிச்சு ஏகப்பட்ட என்கவுண்டர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேர் மாதிரியே ரேன்னா அந்த காலகட்டத்தில் பயங்கர வைப்ரண்டான ஆளு, எதுக்கும் துணிஞ்சவர்னு அவர் பேர் எடுத்தவர். அவரை தான் வந்து டெப்டேஷன்ல இங்க வர வைக்கிறாங்க. அவர் தான் அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. ஏன் போறாரு, எதுக்கு, எதுவுமே தெரியாது. காலையில 14 அதிகாலை 13 மீட்டிங் நடக்குது, நள்ளிரவு வரைக்கும் மீட்டிங் போகுது. அதிகாலை 14 அந்த கிராமத்துக்குள்ள அமைதியா இருந்த கிராமத்துக்குள்ள, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிராமத்துல எந்த குற்ற நிகழ்வும் இல்லை, ரெக்கார்டுகளா எதுவும் கிடையாது. அந்த கிராமத்து மக்கள் மேல, ஆண்கள் மேலோ இல்ல பெண்கள் மேலோ, அந்த அங்க இளைஞர்கள் மேலோ எந்த குற்ற வழக்கும் பதிவாகல. அப்படி எந்த ரெக்கார்டும் இப்ப இல்ல. ஒருவேளை இருந்ததுன்னா நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ல ஆதாரத்தோட போடுங்க, நான் இல்லைன்னு ஆதாரத்தை நான் தரேன். சோ இந்த சம்பவம் நடந்துரு அந்த 14 காலையில போகுது இல்லையா, என்னடா தேவர்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இந்த கதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இதற்கும் தேவருக்கும் தொடர்பு இருக்குன்றதுனால சொல்ல வரேன் நான். அப்படி போன இடத்துல போலீஸ் போயிட்டு காட்டுமிராண்டித்தனமா அங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்கள்லாம் அடிச்சு நொறுக்குது. வீட்டுக்குள்ள புகுந்து தூங்கி எந்திரிச்ச உடனே போலீஸ் மூஞ்சல் தான் முடிக்கிறாங்க. எல்லாம் அடிச்சு இழுத்து கூட்டு வந்து ஒரு கோயில் முன்னாடி, ஒரு ஆலமரத்துக்கு முன்னாடி, எல்லா கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும், சுத்தி ஒரு திண்ணை இருக்கும், ஒரு கோயில் இருக்கும், அங்க ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அப்படி எல்லா கிராமங்கள்லயும் இருக்கும். அங்கதான் வந்து அவங்க திருவிழா கொண்டாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எல்லா ஆண்களையும் அடி செம்மடி அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்கன்னா சினிமா மாதிரிங்க. இது வரைக்கும் இந்திய சினிமாவிலேயே எந்த இடத்திலும் எந்த சினிமாவிலும் காட்சிப்படுத்தப்படாத ஒரு காட்சியை நான் விளக்கணும்னா உங்களுக்கு புரியும். ஆண்கள் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு வந்தவங்க ஒரு பெரிய வட்டம் போடுறாங்க கோயிலுக்கு முன்னாடி. அந்த வட்டத்துக்குள்ள 50 பேர் தான் நிக்க முடியும். அந்த வட்டத்துக்குள்ளனா அந்த கிராமத்துல இருக்க எல்லா ஆண்களையும் அது உள்ள நிறுத்துறாங்க. அவங்க 100 கணக்கில் நிக்கிறாங்க. அந்த வட்டம்ன்றது வட்டத்துக்கு வெளியே யார் கால்லாம் வருதோ, இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, யார் கால்லாம் அந்த வட்டத்துக்கு விட்டு வெளியில வருதோ அவங்க எல்லாருக்கும் லத்தியால் அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாம அவன் உள்ள போறான்னா ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி உள்ள இருந்து வெளியில ஒருத்தன் வரான். அப்ப எல்லாருக்கும் அடி விழுது. ஒரு கட்டத்துல போலீஸ் அடிச்சு அவங்க எல்லாரும் துவைச்சு எடுத்துருது. மயங்கி உளறாங்க எல்லாருமே. அதுல இருந்து ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ஏரிக்கரை, மிகப்பெரிய ஏரி இருக்காங்க, அந்த ஏரிக்கரைக்கு கூட்டு போறாங்க. 6 பேரை ஏரிக்கரை, கரை மறுக்கரையில் என்ன நடக்குதுன்னு இந்த கரையில இருந்து பார்த்தா தெரியாது. அந்த ஏரிக்கரையில 5 பேரையும் தூக்கிட்டு போய் வச்சு காலையில 5 மணிக்கு போன போலீஸ், 5 மணிக்கு போன போலீஸ் 11 மணிக்குள்ள, காலையில 11 மணிக்குள்ள அந்த 5 பேரை அங்க கொண்டு போய் சுற்றுது. மீதி பேரெல்லாம் ஒரு ஸ்கூல்ல வச்சு அடைச்சிருது. ஸோ 11 மணிக்குள்ள இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. நள்ளிரவு 11 மணி வரைக்கும் அந்த பாடி அங்கேயே இருக்கு. போலீஸ் வருது போது. அந்த காலகட்டம்லாம் இப்ப இருக்கிற மாதிரி செல்போன் வசதியோ, தகவல் தொடர்பு வசதியோ, ஒருத்தர் சொல்லிக்கிற வசதியோ, டெலிபோன் வசதி எதுவுமே கிடையாது. அதுவும் ரொம்ப 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 அடிமட்டு நிலையில இருக்கிற கிராம மக்கள். இது கீழத்தூள் கிராமம்.
அங்க வந்து 11 மணிக்கு நள்ளிரவுல போலீஸ் வாகனத்துல அந்த உடல்கள்லாம் எடுத்துட்டு போய் பரமக்குடின்னு ஒரு ஊர்ல வச்சு எரிச்சிடுறாங்க. எரிச்சு சாம்பலாக்கிடுறாங்க. அந்த உடல்களை கூட சொந்த உறவினர்களுக்கு அப்பா மூஞ்சியோ பிள்ளைங்க பார்க்க முடியல, புருஷன் மூஞ்சிய பொண்டாடி பார்க்க முடியல, யாருக்கும் உடல்களை கொடுக்காம எரித்து சாம்பலாக்கி விடுகிறது காவல்துறை. எப்படி உத்தரப்பிரதேசத்துல நம்ம சொன்னோம், உத்தரப்பிரதேசத்துல போலீஸ் வந்து ஒரு குழந்தை ஒரு பெண்ணோட உடம்ப வந்து கொடுக்காம போலீஸே எடுத்துன்னு போய் சுடுகாட்டுல தகனம் பண்ணி சாம்பலாக்கினாங்களோ, அங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்றாங்கன்னு நம்ம வந்து இப்ப சமீபத்துல எல்லாம் நம்ம வந்து பேசணும் நிறைய விஷயங்கள். அதே மாதிரியான சம்பவத்தை 57லயே நம்ம போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் பண்ணிருக்கு காமராஜர் ஆட்சி காலத்துல. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நான் வந்து வரலாற்றை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதோ புனைவு கதை கற்பனை கதை எல்லாம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு பல மாதங்கள் வந்து அப்படியே எல்லாம் ஸ்டன் ஆயிடுறாங்க. முதல் முறையா நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு 5 பேர் செத்து போயிட்டாங்க. பதட்டமாவது, கலவரங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் பல இடங்கள்ல போலீஸ் துப்பாக்கி சூடுது, ஒரு 17 பேரை சுட்டு, இதெல்லாம் அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் வச்சுங்களேன். முதல் முறையா நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்துல முத்துராமலிங்க தேவருடைய அந்த வார்த்தை, அவர் என்ன பேசினாலும் அவர் அந்த கடவுள் மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். அவர் சொன்னா கேட்பாங்க. அந்த செல்வாக்கை குறைப்பதற்காக என்ன பண்ணலாம், அத ஒரே பாயிண்ட், செல்வாக்கை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவரும் ஒரு காரணம், கலவரங்களுக்கெல்லாம் இவரும் ஒரு காரணம்னு ட்ரை பண்ணாங்க. பட் அது நடக்கவே நடக்கல. இதனாலதான் அந்த ஊர் மக்கள், அதுல பாத்தீங்கன்னா இறந்து போனவர்களை எல்லாருமே தேவர் மக்களான கிடையாது, கலந்துதான் இறந்து போயிருப்பாங்க. அந்த 5 பேர்ல வந்து எல்லா சாதியினரும் இருக்காங்க. நான் சாதியை சொல்லி தேவையில்லை இப்ப, அதனால அதை சொல்ல விரும்பல நான். சோ அதனால அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த அந்த நிகழ்வையும் இதுவரை அந்த ஊர்ல போய் ஒரு கேமரா கூட காட்சிகளை பதிவு பண்ணதே கிடையாது. நான் மட்டும்தான் 2007 நவமணி அவருடைய துணையோடு அந்த கிராமத்துக்குள்ளேயே போனேன். கிராமத்துக்குள்ள போய் சம்பவம் நடந்த இடத்திலே கேமரா போட்டு சம்பவம் நடந்த அந்த பலியானவர்களுடைய வாரிசுகளை வந்து நான் இன்டர்வியூ எடுத்து அதை நேரில் பார்த்த சாட்சி, அவனுக்கு அப்ப 7 வயசு அந்த 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 பார்த்தவருக்கு. நான் போய் பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட வந்து 57 நடந்துச்சு. நான் 2007 கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 வயசு. அப்ப அவர் 65 வயசுக்கு மேல உள்ள ஒரு நபரை நான் வந்து பேட்டி எடுத்தேன். நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அது என்னுடைய ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்போ அவர் இல்ல, இறந்து போயிட்டார். இது எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டோம், அந்த வழக்கு அப்படியே நிறுத்து போச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து ரவுடியை சுட்டு கொண்டா கூட அரசாங்கம் வந்து உடனடியாக ஒரு நஷ்டஈடு கொடுக்குது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படிலாம் கொடுக்குறாங்க. அன்றைக்கு 5 பேரை சுட்டு கொண்டு அப்பாவிகளுடைய அந்த குடும்பத்தாருக்கு இன்று வரை, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற 25வது வருஷம் இன்று வரை ஒத்த பைசா கூட அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படலைன்றது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியா பாக்குறேன் நான். அதனாலதான் நான் எங்க போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப தேவருடைய விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை, மறைக்கப்பட்ட நிறைய விஷயத்த நானும் என்னுடைய ஆவணப்படத்துல வச்சிருந்தேன். சோ நீங்க சொல்ற அந்த பசும்பொன் அந்த தேவர் வரலாறு ஆவணப்படம் வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ண பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு பஷீர் அவர்கள் தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஒரு படத்தை அறிவிக்கிறார். அவரே தேவர் மாதிரி வேஷம் போட்டுன்னு விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஏவிஎம்ல தான் ஆபீஸ் போட்டிருந்தாங்க. என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, அரவிந்தராஜ் இயக்கத்துல தான் அது வருது. அப்ப என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, நான் அவனும் போயிருந்தேன். அங்க போனா வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் மேல பேசினாங்க. நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை நம்முடைய ஆவணப்படத்தை தொடர்ந்து ஒரு படமா எடுக்கிறாங்க, ஓகே வெரி குட், நல்ல விஷயம், இந்த மாதிரி தலைவருடைய விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் அதுக்கான நிறைய இன்புட்லாம் எடுத்துக்கலாம் வச்சு நிறைய பேசிட்டு வந்தேன். அதன் பிற்பாடு என்னை அவங்க தொடர்பு கொள்ளவே இல்லை. அப்புறம் காலகட்டத்தில் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷமா தோ வந்துரும் சொல்லிட்டே இருப்பாங்க. எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. முன்னாடி ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடியே ஏவிஎம்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய அங்க பிரளயம் வெடிச்சுது. அதன் பிற்பாடு நவமணி அவர்களும் நிறைய விஷயங்களை வருத்தப்பட்டு பகிர்ந்துகிட்டாரு. இப்ப போன வாரத்துல ஒரு ஆடியோ லான்ச் பண்றோம்னு பண்ணாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க ஆதங்கம் வந்துச்சுன்னா, தேசிய தலைவர் வரலாற்று மறைக்கப்பட்ட வரலாறுன்னு டைட்டில் போட்டிருக்காங்க. ஆனா சென்சார் என்ன வாங்கியிருக்காங்கன்னா, இது ஒரு கற்பனை கதை, புனைவு கதைன்னு வாங்கியிருக்காங்க. அப்ப நீங்க வந்து தேவருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கிறீங்கன்னா அங்க எங்க கற்பனை வந்துச்சு? கரெக்ட். நீங்க எடுங்க சார், உங்களுக்கு காசு இருக்கு. இப்ப பஷீர் அவர்களுக்கு பணம் இருக்குங்க, எதவனா எடுக்கலாம், அவர் இஷ்டம். ஆனா தேவர் வேஷம் போட்டுக்கிட்டு நீ எடுக்கக்கூடாது இல்ல. அவர் மாதிரி எடுத்தா உண்மையை சொல்லுங்க. ஏன் கற்பனைன்னு போறீங்க? அப்ப உங்களோட கற்பனைன்னு போறீங்கன்னா உங்களோட உண்மை இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஏற்கனவே சோசியல் மீடியா ரொம்ப பெருசாயிடுச்சு. நம்முடைய பதட்டமும் ஆதங்கமும் என்னவா நான் சொல்ல வரணும்னு விரும்புறேன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால வரலாற்று விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறுதலாகவோ அல்லது
விடுபட்டு விஷயத்த நீங்க மிகைப்படுத்திட்டாலோ அது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. இன்னொரு விஷயம் மிக குறிப்பா ஏன் இதை சொல்ல வரேன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை வரலாறை தொட்டிங்கன்னா 2 பெரும் நபர்களை குறிப்பிடாம அந்த வரலாற்றை கடந்து போகவே முடியாது. ஒண்ணு வந்து காமராஜருடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியலுடைய அறிமுகம். அரசியல்ல எப்படி காமராஜர் வந்தார், யாரால் அவர் தேர்தல் நிற்க வைக்கப்பட்டார், அவருக்கு அன்னைக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவர் எப்படி அரசியல் படுத்தப்பட்டார் அப்படின்றதுக்கு அடையாளம் வந்து தேவர்னு நீங்க சொல்லணும். அதான் உண்மை. சொல்ற துணிச்சல் இருக்கா? இந்த படத்துல என்ன சொல்லிருக்கீங்க எனக்கு தெரியாது, நான் படம் பார்க்கல. இன்னொன்னு மிக சென்சிட்டிவான விஷயம் இம்மானுவேல் சேகரனுடைய படுகொலை. இம்மானுவேல் சேகரனுடைய படுகொலை அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஏன் அது வந்து இவருடைய வாழ்க்கையில வந்து மிக குறிப்பிட்ட விஷயம்னா, தேவர் அவர்களை அரெஸ்ட் பண்ணதே இவரை நீங்க கொன்னுட்டீங்க, ஆள் வச்சு கொன்னுட்டீங்கன்னு சொல்லி தான் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 18 மாதங்கள் அவர் சிறையில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து விடுதலையாய் வெளியில வருவார், அது வேற விஷயம். ஆனால் குற்றச்சாட்டு என்னன்னா, இவரை நீங்க வந்து ஒரு சமாதான கூட்டம் நடக்கும், அந்த சமாதான கூட்டத்தில் தேவருக்கு எதிராக இம்மானுவேல் சேகரன் எந்திரிச்சு பேசிடுவாரு, அந்த அடிப்படையில அவர் ஆள் வச்சு அவர் வந்து மறுநாள் வந்து படுகொலை செய்யப்படுவார்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதன் உண்மைத்தன்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படி ஒரு சம்பவம் வந்து இவர் சொல்லிதான் நடந்துச்சான்னு எந்த வரலாற்று தரவுகளும் கிடையாது. என் ஆவணப்படத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு, ஒரு சமாதான கூட்டம், அதன் அடுத்த நாள் இம்மானுவேல் சேகரன் கொலை செய்யப்பட்டார் அப்படி மட்டும் தான் நான் சொல்லி கடந்து போயிருப்பேன். ஏன்னா நான் பத்திரிகையாளனா பதற்றத்தை ஏற்படுத்த விரும்பல. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கிடைத்த தகவல், நான் படம் பார்க்கல சார், ஆனா எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இம்மானுவேல் சேகருடைய படுகொலை எப்படி நடந்துச்சுன்னு காட்சிப்படுத்திருக்காங்க. பல தகவல்கள் வருது இல்லையா? இப்ப நீங்க ஒரு தகவல் சொல்லுவீங்க, நீங்க பத்திரிகையாளர் பல படிச்சிருப்பீங்க, நீங்க ஒரு தகவல் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவார், இது மாதிரி பல தகவல்களை திரட்டி அரவிந்த்ராஜ் வந்து தன்னுடைய கற்பனைக்கு என்ன சரியா வருமோ சினிமாவில் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கற்பனை விஷயத்த உள்ளுக்குள்ள போட்டிருக்கு. அது கற்பனையா உண்மையா அரவிந்த்ராஜ் தெரியுமா? இப்படிதான் கொலை நடந்து தெரியுமா? அவர் ஆதாரத்தை சொல்ல முடியுமா? ஏற்கனவே அங்க வந்து இம்மானுவேல் சேகரனுடைய அந்த அவருடைய வழித்தோன்றலா இருக்கிற அவருடைய அந்த ஃபாலோயர்ஸுக்கும் தேவர் சமூகத்து மக்களுக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு சின்ன கோல்டு வார் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க தேவையில்லாத ஒரு ஆணையை ஏன் புடுங்குறீங்க? தப்பு இல்லையா அது? அப்ப இதை நீங்க வந்து என்னவா காட்சிப்படுத்துறீங்கன்னா, அதனாலதான் நாங்க கற்பனை கதைன்னு போறோம். அப்ப ஏன் தேவரா நீங்க போடுறீங்க? தேவரை அடையாளப்படுத்துறீங்க. அப்புறம் மறைக்கப்பட்ட உண்மைன்றாங்களா? மறைக்கப்பட்ட வரலாறு நீங்க போடுறீங்க, அது தவறு இல்லையா? இதை விட இன்னொரு கொடூரம் என்னன்னா, சார் நீங்க காட்சிப்படுத்துற, இப்ப நான் வந்து எது ஆதாரமா ஏன் உண்மையா சொல்லிட்டு இருக்கேன்னா, அன்னைக்கு தேவருக்கு எதிராக அரசு வக்கீலாக வாதாடினார் ஒருத்தர், அவருடைய பேட்டி என்னுடைய ஆவணப்படத்தில் இருக்கும். நான் தேவர் எப்படி பார்த்தேன், அவர் எப்படி வந்தாரு, அவர் என்ன நாங்க என்ன நரேட் பண்ணோம், அவர் எதுக்கு என்ன பதில் சொன்னாரு, அவர் எப்படி விடுதலை ஆனாருன்னு அவர் சொல்லியிருப்பார். நான் வந்து ஒரு இயக்குனரா நான் சொல்ல, என் பார்வையில சொல்லல, சம்பந்தப்பட்டவரே சொல்லியிருப்பார். அவருக்கு எதிராக வாதாடினவர், ஆதரவா வாதாடினவர் அவர் சாதகமா சொல்லியிருப்பார். சார் ஆதரவா வாதாடின வக்கீல் எடுக்கல, நான் எதிராக வாதாடினார். அரசு சார்புல இவர் கொலை குற்றவாளி அப்படின்னு அவர் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு வக்கீல் போட்டிருப்பாங்கல்ல, அவர் தான் பேசியிருக்கார். சரிங்களா? சோ அதனால என்னுடைய தரவுகளின் அடிப்படையில் நீங்க எடுத்தேன்னு சொல்றீங்கன்னா, முழுமையான ஆதாரத்தை கொடுங்க, முழுமையான ஆவணங்கள் படி படம் எடுங்க. அப்ப நீங்க இல்லைன்னா அப்படியே நீங்க படம் எடுக்கிறீங்க. சரி, இந்த தேவர் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய அந்த பஷீர், அவர் தான் தயாரிப்பாளர்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தா எஸ்எஸ்ஆர் பையன் பேரை தான் போட்டிருக்காங்க தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேரை தான் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ஆரோட. ஆனால் ஆக்சுவலாக அதுலேயே ஒரு கருத்து இருக்குங்க. முதல்ல இந்த படத்தை தயாரிச்சு சௌத்ரி தான் தயாரிப்பாளர். அவர் தான் அவருடைய கம்பெனி பேரில் தான் பூஜை போட்டு அவர் தான் செலவு பண்ணி அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவரை தூக்கிட்டு நீங்க சொல்ற யாரோ உள்ள வந்திருக்காங்க, சத்யா, அது எஸ்எஸ்ஆர் ஏதோ ஒரு வராங்க. இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அப்ப சௌத்ரி என்ன ஆனாரு? அவரையே வந்து அனுப்பிட்டாங்க. இதற்கு இன்புட் எல்லா ஆதாரங்களையும் நீங்க தரவுகளை வாங்கினேன்னு சொல்ற நவமணிக்கு படம் இது வரைக்கும் போட்டு காமிக்கல. அவங்களுக்கே படம் போட்டு காமிக்காம எப்படி சென்சார் போய் வாங்கினீங்க? பல இடியாப்ப சிக்கல் அதுக்குள்ள என்னன்னா, அந்த நான் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஷீர் இருக்காரு, அவர் மேலே பல கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் மேலே எனக்கு தெரிஞ்சு நானே அதை போய் ஒரு வாட்டி விசாரிச்சிருக்கேன் கூட. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்ம ராமாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த பழைய எஸ்ஆர்எம் தெரியும் நீங்க ஒரு செய்தி வெளியிட்டீங்க, அது பெரிய பரவாயில்ல. வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்களோட காரை வாங்கிட்டு அவங்களுக்கு காசும் கொடுக்காம அடிச்சு அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து சிலர் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஏதோ வந்து வசூல் பண்ணி உண்மைதான் அது மாதிரிலாம் பண்ணாங்க.
அதுக்கப்புறமா இந்த விஷயம் நம்ம செய்திலாம் போனதுக்கப்புறம் மற்ற ஊடகத்துலையும் செய்தி வந்ததுக்கப்புறம் அவர் அப்போ வந்து அஇஅதிமுகல இருந்தார். சிறுபான்மை பிரிவில் இருந்தார். ஆமாம், வெளியேற்றப்பட்டார், உடனடியாக வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திமுகவில் போய் சேர்ந்தார். அப்புறம் திமுகலே இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் திமுக விட்டுட்டு இப்போ அதிமுக, அதாவது ரூலிங் பார்ட்டி எங்கே இருக்கும் இல்லை எங்கே கொஞ்சம் அடையாளம் கிடைக்குமோ அங்கே ஓடி போயிடுறாரு. இப்படிப்பட்ட ஆள் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற ஒரு அவருடைய பேரை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. இது எப்படி வந்து அந்த தேவர் சமூகம் ஏத்துக்குது? இதை நவமணிலாம் எப்படி சார் விட்டுருக்காங்க? இல்லை அதுதான் ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ஆரம்பத்தை சார் பஷீர் ஒரு நடிகர் சார், அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அறிவு கட்டிய வகையில் நான் அவரை குறித்து நான் ரிசர்ச் பண்ண வகையிலேயே நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவர் குறித்ததான எந்த ஆவணப்படமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கமர்ஷியல் நோக்கத்தோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த படம் வராதுங்க, வெளியில் வராது. அப்போ நீங்கள் எடுத்தது மட்டும் எப்படி வெளியில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கமர்ஷியல் நோக்கத்தோடு எடுக்கல, கமர்ஷியலாக ஆக்கலை. அதை நாங்கள் காசு பணத்துக்காக படம் எடுக்கல. நீ காசு பணத்துக்காக அவரை வச்சு படம் எடுத்தீங்கன்னா, இப்போவும் சொல்லிடுறேன், இந்த உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பஷீர் அவர்களுக்கு உங்கள் படம் வெளியில் வருவதில் பயங்கர சிக்கல் வரும். ஏன்னா அது என்னமோ நிறைய சிக்கல் அதுக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் உண்மையான வரலாறு எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான அடையாளம் இருக்கும். நான் படம் எடுக்கும்போது அவ்வளோ சிரமம் வந்துச்சு, எனக்கு அவ்வளோ சிக்கல் வந்துச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நான் வந்து படத்தை தியேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ணேன். இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குன்றீங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவே முடியல. பொது மேடையில அசிங்கப்படுறீங்க. பொது மேடையிலேயே நவமணி அவர்கள் தெளிவா சொல்றாரு, இதுல உண்மையே இல்ல, உண்மையான வரலாறை காட்டுங்க அப்படின்னு பகிரங்கமா நீங்க தான் அவர் கெஸ்டா கூப்பிட்டு நிப்பாட்டுறீங்க. அவர் தான் சொல்றாரு. இப்ப இங்க அந்த மேடையில இருந்து அரவிந்தராஜ் கோச்சிட்டு வெளியில போறாரு, இயக்குனரா இருக்கிறவர் மேடையை விட்டு வெளியில போறாரு. யோசிச்சு பாருங்களேன், அவர் தான் கேப்டன், அரவிந்தராஜ் தான் கேப்டன். அப்ப அந்த கேப்டனே வந்து அவரை குறித்து ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு போது உண்மை இருக்கும் பட்சத்துல நின்று பேசி இருந்திருக்கணும். இதுதான் எங்கிட்ட இருக்க தரவு, இதுதான் ஆவணம், நீங்க கொடுத்த ஆவணத்தை தான் நான் காட்சிப்படுத்திருக்கேன், அது டாக்குமெண்ட்ரி கிடையாது, நடிக்க வச்சிருக்கேன், நான் இப்படிதான் காட்சிப்படுத்திருக்கேன் சொல்லணும். இல்லங்க இது கற்பனைங்க, ஒரு இமிட்டேஷன். தேசிய தலைவர்னு ரெண்டு பேருக்கு பேர் சொல்லுவாங்க. ஒன்னு தேசிய தலைவர்னா நம்ம முத்துராமலிங்க தேவரையும் சொல்லுவாங்க, பிரபாகரன் நம்ம விடுதலை புலிகள் தலைவருடைய பிரபாகரன் பேரையும் தேசிய தலைவர்னு சொல்லுவாங்க. அவர் பேர்ல இமிட்டேட் பண்ணி பல படங்கள் வந்து வருது. இன்னும் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா அதுலயும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு ஒரு தகவலை நான் சொல்ல முடியும். இதே 2007 காலகட்டத்தில் ஒரு படத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம், ரெடி பண்றோம். அதாவது 2003-4 இருந்தே அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து அன்பு தோழின்னு பேர் அந்த படத்துக்கு பேர். அந்த படத்துல வந்து பிரபாகரனை போலவே இமிட்டேட் பண்ணி ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் வேற யாரும் இல்ல, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்கிற நம்ம தொல் திருமாவளவன் தான் பிரபாகரன் மாதிரி இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பார். அவர் முதல்ல நடிகரை அறிமுகப்படுத்தினது என்னுடைய நண்பர் தயாரிச்ச படம் தான். அவங்க நண்பர் ரொம்ப நெருங்கிய ஒரு வட்டாரம், ஒரு பள்ளி நடத்துறாங்க திருப்பூர்ல, பிரபாவதின்னு சொல்லி ஒரு பெண் தயாரிப்பாளர், அவங்களுக்காக நான் பணியாற்றி கொடுத்தேன் இங்க. ஸோ அந்த மாதிரி படத்துல கூட பிரபாகரனை இமிட்டேட் தான் பண்ணோம். அப்ப நீங்க அந்த பேரை நீங்க வச்சிருக்கீங்க, தேசிய தலைவர்னு வச்சீங்கன்னா மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போடக்கூடாது, ஸோ ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு போட்டு போங்க, தப்பு இல்லைல்ல. அப்ப சென்சார்ல ஒண்ணு சொல்லுவீங்க, நிஜத்துல வேற ஒன்று சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பணம் தேவர் மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டா கோடி கோடி பணம் வந்துடும் நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா வராது சார். இல்லை ஒன்றுன்னு இவர் தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் போஸ்டர்லாம் அந்த முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போலவே ஒரு வேஷம் போட்டு வராரு. படத்துக்கான போஸ்ட் இல்லாமல் இவர் வெளியில் வர்றதுக்கும் அந்த மாதிரி தான் வேஷம் போட்டு வர்றாரு. அதே மாதிரி வந்து போஸ்டர் வந்து தான் போட்டுட்டு சாதாரணமாக எதனா ஒரு இதை அனுமதிக்க கூடாது, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு என்னன்னா அவர்கிட்ட இன்னொரு ஒரு பெரிய அவர் ஏன் கமர்ஷியலா திங்க் பண்றாருன்னு சொல்ல வரேன்னா, பஷீர் அவர்கள் வந்து அவர் மீது தனிப்பட்ட 1000 வழக்கு இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டாங்க. இங்க தேவர் மாதிரி வேஷம் போடுறாரு. அப்படி வேஷம் போட்டு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு, அம்பேத்கருடைய வரலாறை எடுக்க போறேன்னு அறிவிச்சார். அப்புறம் அவங்க மகள் வந்து வேலு நாச்சியார்னு சொல்லி அறிவிக்கிறார். இது எல்லாமே கமர்ஷியலாக திட்டமிட்டு பணம் சம்பாதிக்கும் நோக்கோடு மட்டும்தான் இப்படி எல்லாம் அறிவிப்புகள் வருது தவிர இதுல எந்த பொது நோக்கும் கிடையாது. மக்களுக்கு அதனால என்ன நல்லது சொல்ல போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இது வந்து எப்படி அனுமதிச்சாங்க, இது எப்படி அனுமதிக்க போறாங்க? ஒருவேளை இந்த படம் நான் சொல்றேன், இந்த ஏன்னா நீங்க சமாதான கூட்டம்னு ஒரு விஷயத்த சொன்னேன், சமாதான கூட்டத்தில் மிகப்பெரிய தவறை ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைத்த தகவல், நான் படம் பார்க்கல, ஆனாலும் அந்த படம் பார்த்தவர்கள் சொன்ன தகவல் என்னன்னா, அந்த சமாதான கூட்டத்தில் தேவர் உட்கார்ந்துருக்காரு, தேவர்னா பஷீர் நடிக்கிறாரு, அவர் உட்கார்ந்துருக்காரு, இம்மானுவேல் சேகர்னா ஒருத்தர் நடிக்க வச்சிருக்காங்க. அவர்
மிலிட்ரி உடையில உட்காந்துருக்காரு. நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க பத்திரிகையாளர், ஒரு மிலிட்ரியில வேலை செய்யறவங்க மிலிட்ரியை விட்டு வீட்டுக்கு அவங்க லீவுக்கு வராங்க, இல்ல அவங்க வந்து வேற ஒரு பணிக்காக வராங்கன்னா பயணப்படும் போது மட்டும் தான் மிலிட்ரி ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஏன்னா வாகனத்திலயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ விமானத்திலயோ பயணப்படும் போது இவங்க வந்து நம்ம ராணுவத்துக்காக பணியாற்றுறவங்க அப்படின்னு அவங்க சலுகைகளை பெறுவதற்காக ராணுவ உடையில வரலாம், தப்பு இல்ல. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சிவில் ட்ரெஸ்க்கு மாறி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் மிலிட்ரி ட்ரெஸ்ஸோட போக கூடாது, ஆஸ் பர் ரூல். உண்மை. அப்ப சமாதான கூட்டத்துல மிலிட்ரி ட்ரெஸ்ல போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம அரவிந்த்ராஜன் இயக்குனர் எடுக்கிறாருன்னா இவர் எப்படி இயக்குனரை ஏத்துக்கிறது? நம்ம சார் 1000 படம் கற்பனையில பண்ணிருப்பாரு சார் அவரு. இப்ப கேப்டன் நம்ம விஜயகாந்த்லாம் ஒரு நல்ல படம் எல்லாம் கொடுத்திருக்காரு, ஊமை விழிகள்னு பல நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு. ஓகே, மிகச்சிறந்த இயக்குனர், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த, கற்பனையான ஒரு விஷயத்த ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ல போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் நடக்குது, நீங்க காமிக்கிறீங்களே. இது கற்பனை தவிர, காசுக்காக தவிர வேற என்ன? இது தவறான ஒரு விஷயம் இல்லையா? நாளைக்கு இன்னைக்கு விட்டுருங்க சார், 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மக்கள் இந்த படத்தை பாக்குறாங்கன்னா வரலாறை திருச்சி வரலாறையே மாத்திட்ட கதை தான் வரும். உண்மை. அடிப்படையில அறிவு இருக்கிறவன் செய்வான் அந்த வேலையை, செய்ய மாட்டாங்க. இது எப்படி சென்சார் அனுமதிச்சது? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த படம் வெளியிடுறதுக்குள்ள பல வழக்குகளை வந்து இவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மறுக்கப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறுன்னு அங்க வந்து புனைவுன்னு சொல்லிட்டு சென்சார் வாங்கியிருக்காங்கன்னும் போது கண்டிப்பா இதுல இவங்க தப்பிக்கணும்னு ஒரு வழி இருக்கு. இவங்க வந்து உண்மையா அந்த படத்தை வந்து திரும்பியும் ப்ராப்பரா மக்கள்கிட்ட, அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள்கிட்ட, ஏன்னா இவங்க அவங்க நோக்கம் என்னன்னா அக்டோபர் 30 வரப்போகுது, அப்ப லட்சக்கணக்கான மக்கள் அங்க வருவாங்க, இதை வச்சு இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணிட்டோம்னா கோடி கோடியா சம்பாரிச்சலாம் ஐடியா பண்ணி வராங்க. அந்த எண்ணமே தப்பு. ஒண்ணு நான் முதலே சொல்லிட்டேன். அதை இப்ப நீங்க இப்போ மறுபடியும் சர்ச்சையில மாட்டிக்காம பதற்றத்தை ஏற்படுத்தாம இருக்கணும், தப்பிக்கணும்னா ஒரே வழி, வரலாற்று ஆய்வாளராகிற நவமணி அவருக்கு படத்தை போட்டு காமிச்சிருங்க. அவர் வச்சிருக்கிற தரவுகள்லாம் அங்க சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அரவிந்த்ராஜ் பெரிய இயக்குனரா இருக்கலாம், அவரு கற்பனைக்கு தான் இயக்குனர். கற்பனை கதையை எதோ ஒண்ணா பண்ணுங்க, வரலாறு பண்ணும்போது உங்களுக்கு வரலாறே தெரியல, அப்ப தெரிஞ்சவங்க கிட்ட கத்துங்க. அவரை கூப்பிட்டு படம் காமிங்க, படம் காமிச்சிட்டு அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா ரீசன்ஸார் போங்க. என்னது டிஐல மாத்திக்கலாம், சிஜில மாத்திக்கலாம், அதுல பண்ணிக்கலாம், டயலாக் திருத்திக்கலாம்னு சொல்லி தப்பிக்க பார்த்திருக்கீங்க. விட்டு அவருக்கு படம் காமிச்சிருக்கீங்க. முழு படத்தை இது வரைக்கும் யாரும் காட்டல. உண்மையிலேயே அவங்க சரியான நபர்களா இருந்தா எனக்கு படம் காமிச்சிருக்கணும். நான் வரலாற்று படத்தை ஆவணங்களோடு சென்சார்ல வாங்கின இயக்குனர் சார். நானு என்னை மாதிரி இருக்கிற பல பேரை கூப்பிட்டு வச்சு காட்டியிருக்கணும். யாருக்குமே காட்டல. நீங்க ரகசியமா பண்றீங்கன்னா உங்ககிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தம். அவங்க தப்பிக்கணும்னா எனக்கு காமிக்கிறீங்களோ இல்லையோ, நவமணி அவருக்கு காமிக்கணும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆப்ஷன். இப்ப ஆர்கே சுரேஷ் அவர்களை அவங்க ரொம்ப நம்புறாங்க. நான் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அப்ப அவர் சொன்னார், அண்ணே ஆமாண்ணே, நான் வந்து அது ஆக்சுவலா சென்சார்ல என்ன இருக்கோ அதானே சொன்னேன்னாரு. அவர் வந்து அதே மேடையில் அந்த சண்டை நடந்தது இல்லையா, அந்த வாக்குவாதம் நடந்த அந்த மேடையிலேயே சென்சார்ல புனைவு கதைன்னு சொன்னாதான் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அது தப்பு இல்லை. அவர் சொன்னது வந்து சென்சாருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்ப நீங்க வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை எடுக்கிறீங்கன்னா அவங்க என்ஓசி வாங்கணும், வாங்கலன்னா கற்பனை கதை தான். கற்பனை கதை. இப்ப நம்ம கூட நிறைய படம் பார்க்குறோம். இப்ப வெற்றிமாறன் நிறைய படத்தை இயக்குறாரு. எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுருவாரு. இந்த சம்பவம் எதாவது உண்மை சம்பவத்தை தொற்று இருந்தால் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க டிஸ்க்ளைமர் போட்டு எஸ்கேப் ஆயிடும். நிறைய படங்கள் அப்படிதான், நிறைய படங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற பைசன் வரைக்கும் பல படங்கள்ல டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க. அவங்க அது ஏன் போடுறாங்கன்னா யாரும் கிளைம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக போடுறாங்க. நீங்க கிளைம் பண்ற மாதிரி தான் போடவே இல்லை, டிஸ்க்ளைமரே நீங்க போடல. என்ன போடுறீங்க, தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போட்டு முத்துராமலிங்கனுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் எடுப்பீங்க, அவருடைய சம்பவங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்க. ஆனா கற்பனை கதைன்னு சென்சார் வாங்குவீங்க. இது என்ன நியாயம் இது? சோ இது நிச்சயமாக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற சூழலை உருவாக்கும். அரசாங்கம் குறிப்பா எல்லா படத்துக்கும் உள்ள வருவாங்க. உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். திமுக அரசாங்கம் சினிமா, ஒரு பெரிய சினிமா வருதுன்னா உடனே டக்குன்னு உள்ள வருவாங்கன்னு ஒரு பேர் அவங்க வாங்கி வச்சிருக்காங்கல்ல. இந்த படத்தை குறிப்பா சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போட்டு காட்டி அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பதற்றம் ஏன்னா நாளைக்கு அவங்க தான் மாட்டுவாங்க. ஏன்னா இது ஏதாவது வந்து பதற்றம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரியல் லைஃப்ல பதற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் சொல்றேன் நானும், அதைத்தான் சொல்றேன். அதனால அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாத அளவுக்கு ஒரு ப்ராப்பரான நபர்களை வைத்து அரசு அதிகாரிகளோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று ஆய்வாளர்களோடு இந்த படத்தை முழுமையா மறுபடியும் பார்த்துட்டு தேவைப்பட்டால் ரீசென்சாருக்கு போவது இந்த படக்குழுக்கு நல்லது. இல்லைன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வகையில படம் வெளியில வராது. அதையும் மீறி வெளியில வந்ததுன்னா தேவையற்ற பதற்றம் ஏற்படும் அப்படின்றத மட்டும் அவங்களுக்கு ஒரு அறிவுரையாக நான் சொல்ல நினைக்கிறேன். எனக்கு அறிவுரை சொல்ற தகுதி இருக்கான நிச்சயமா இருக்கு, எனக்கு தான் இருக்கு.
ஏன்னா நான் முழுசா படம் எடுத்தவன், தியேட்டர்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவன், எந்த பதற்றம் ஏற்படுத்தாம இன்னைக்கு வரைக்கும். நான் 2008க்கு அப்புறம் இந்த எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் என் படம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில இருக்கு, யூடியூப்ல இருக்கு, இப்பவும் மக்கள் அதை பார்க்கலாம். எல்லா விஷயத்தையும் நான் உருப்படியா ஒழுங்கா பண்ணதுனால சொல்றேன். நீங்க காசுக்காக பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பணத்துக்காக தேவரை நீங்க வரலாறை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பீர்கள் என்பதை பஷீர் அவர்களுக்கும் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கும் உங்க ஒற்றன் செய்தி மூலமா நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுவரை நீங்கள் இயக்கிய அந்த தேசிய தலைவர், அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஆவணப்படத்தை பற்றியும் குறிப்பிட்டீர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பஷீர் அவர்கள் நடித்துள்ள அந்த தேசிய தலைவர் படம், அதில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை பற்றி நம்முடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தொடங்கி. வணக்கம். நன்றி நேயர்களே. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் இல்லை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் நாகரிகமான கமெண்ட்டை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.